கெடுகுடி சொல் கேளாது என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி இன்றைய திகதியில யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு 100% பொருந்தும். ஏனென்று சொன்னா, அவர்தான் சொல்வழி கேட்காமல், யாருடைய சொல் பேச்சையும் கேட்காமல் ஈரானுக்கு அடிச்சே தீர்வன் என்று சொல்லி ஒற்ற கால நிற்கிறார். குழந்தை பிள்ளைகள் அடம் பிடிச்சு கொண்டு நிற்கிற மாதிரி ஒற்ற கால நிற்கிறார். ஈரானுக்கு அடிச்சே தீர்வோம் என்று சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே சொல்லி போட்டது, இதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன், நான் உதவிக்கு வரவும் மாட்டேன், எனவே ஈரானோட போய் தேவையில்லாமல் கொழுவ வேண்டாம், அப்படி பிரச்சனைக்கு போனீங்கன்னு சொன்னால் அது பாரதூரமான விளைவு வரும், இதுக்கு என்னால் உதவி செய்ய முடியான்னு சொல்லி அமெரிக்கா அவ்வளவு தெளிவாக கூறியும் கூட சொல்வழி கேட்காமல் திரும்ப திரும்ப அடிக்கே தீர்வன் என்று சொல்லி ஒற்றைக்கால நிற்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இது தமிழடியானின் சர்வதேச பார்வை. தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த முறை போட்ட சர்வதேச வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக திரும்படி கேட்டிருந்தீர்கள். என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சர்வதேச நிலவரங்களையும் கூடவே சேர்த்து தருகின்றேன். எனவே வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதலாக ஈரானுக்கு அடித்ததாரு இஸ்ரேல் போயிட்டு டமஸ்கஸில் இருக்கிற ஈரானிய தூதரகத்துக்கு மேலே குண்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய உயர் அதிகாரிகளை, உயர் இராணுவ தளபதிகளை கொலை செய்தது. அப்போ சண்டையை ஆரம்பித்து வச்சது இஸ்ரேலான அந்த தாக்குதலை நடத்தினது. அதுக்கு பதில் தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருந்தது. எப்போ நடந்ததுன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. அப்போ சம்பவம் நடந்து அடுத்தடுத்த நாளே உடனே ஓடி போய் ஈரான் அடிக்கல. ஈரான் பொறுமையாக காத்திருந்தது. அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காலப்பகுதியில் நோன்பு நடந்து இருந்தது. அதுபோக ஈரான் பொறுமையை கடைப்பிடிச்சதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. ஏனென்று சொன்னால், திடீரென்று போயிட்டு இஸ்ரேலுக்கு மேலே தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட அனைத்து மேற்கு நாடுகளும் திடீரென்று தங்கள் மேலே திருப்பி தாக்குவினம். ஏனென்று சொன்னால், எப்படா ஈரானுக்கு மேலே தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி இந்த நாடுகள் எல்லாமே ஒரு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருக்குது. ஏனென்று சொன்னால், மத்திய கிழக்கில் இன்றைக்கு மேற்கு நாடுகளுக்கு பெரிய தலையடியாக இருக்கிறது, பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது ஈரான் தான். அப்போ ஈரானுக்கு மேலே இன்றைக்கு இல்லாட்டியும் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் கடும் தாக்குதலை நடத்தும், ஈரானுக்கு எதிரான பெரும் போராட்டம் நடத்தும் என்று சொல்லி ஈரானுக்கு நல்ல வடிவாகவே தெரியும். அதற்கு ஏற்ற வழிதான் தன்னையும் தயார்படுத்தி தன்னுடைய இராணுவத்தையும் தன்னுடைய ஆயுத வளங்களையும் எல்லா விதமான படைப்பலத்தையும் பலப்படுத்தி வச்சிருக்குது ஈரான். அதோட ஈரான் அணுகுண்டு பரிசோதனை செய்யக்கூடாது, ஈரான் ஆயுத வளங்களை பெருப்பிக்க கூடாதுன்னு சொல்லி ஈரானுக்கு தொடர்ச்சியாக தொல்லைக்கு மேல தொல்லை கொடுத்து கொண்டே வருகின்றன ஏனைய சர்வதேச நாடுகள். அப்ப இதெல்லாத்தையும் பொறுத்து கொண்டு ஈரான் பொறுமையாக இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இஸ்ரேல் அடிச்ச உடனே ஈரானால பொறுக்க முடியல. அப்ப ஈரானுக்கு நல்ல வடிவா தெரியும், இஸ்ரேலுக்கு மேல திருப்பி கை வச்சா உடனடியாகவே சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சர்வதேச நாடுகளும் திரண்டு தனக்கு மேல தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி, அதனாலதான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ எந்த விதமான தாக்குதல் நடவடிக்கைக்கும் போகாமல் நாங்கள் பதிலடி கொடுப்போம், சரியான பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி போட்டு பேசாம அமைதியாக இருந்தார்களே ஒழிய தாக்குதல் நடத்தல. அதுக்கு பிறகு 2 கிழமை கழிச்சு அதுக்கு பிறகுதான் தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபடினோம். இந்த 2 கிழமைக்குள்ள ஈரான் என்னென்ன நடவடிக்கைகளை செய்தது, எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு காலப்பகுதிக்குள்ள ரஷ்யா ஏராளமான விமானங்களையும் ஆயுத உதவிகளையும் வழங்கினதாக அமெரிக்காவில் இருந்து வர வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை எழுதியிருந்தது. அதை பற்றி நான் தனியொரு வீடியோல உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். அப்ப இந்த ஒரு 2 வார காலப்பகுதிக்குள்ள ஈரான் தன்னை முற்று முழுதாக தயார்படுத்தி கொண்டு, போருக்கு தயார்படுத்தி கொண்டு, அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் தனக்கு எதிரான போரை கட்டவிழ்த்து விட்டா அதை எப்படி எதிர்கொள்றது, யார் யாரை துணைக்கு கூப்பிடுறது, எப்படி அந்த தாக்குதலை முறியடிக்கிறது சொல்லி சகல திட்டங்களையும் போட்டுட்டு தான் இஸ்ரேலுக்கு மேல தாக்குதலை நடத்துது. அப்ப ஈரானுடைய நடவடிக்கையை பார்த்தோம்னு சொன்னா அதுல எங்குமே ஒரு தடுமாற்றமோ, ஒரு அவசரமோ, ஒரு பதட்டமோ இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இஸ்ரேல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடத்தினீங்க, இப்ப நாங்க அதுக்கு பதில் தாக்குதல் நடத்திட்டோம், இதோட எங்களுடைய தாக்குதல் முடிஞ்சது, நீங்கள் எங்களுக்கு அடிச்சபடியா நாங்க உங்களுக்கு திருப்பி அடிச்சோம், இதுக்கு மேல தொடர்ந்து அடிக்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிட்டது. அதாவது நீயும் ஒருக்கா அடிச்ச, நானும் ஒருக்கா அடிச்சன், பிரச்சனை முடிஞ்சது என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்குது. ஆனா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இதை பொறுக்க முடியல, இதை சகிக்க முடியல. ஈரான் தங்களுக்கு மேல அடிச்சதை தாங்கிக் கொள்ள முடியல. அவர் திருப்பி இன்னும் அடிக்க போறேன், திருப்பியும் சண்டையை வளர்க்க போறேன், திருப்பியும் மோத போறேன் என்று சொல்லி ஒற்ற கால நிற்கிறார். இப்பதான் அமெரிக்கா சொல்லுது, வேண்டாம், இது அப்படியே விடு, நாங்கள் இதுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டோம் என்று சொல்லியிருக்கு. அமெரிக்காவினுடைய அந்த சொல்ல இஸ்ரேலிய பிரதமர் கேட்கிறார் கேட்டா அதுதான் இல்ல. அமெரிக்கா அப்படி சொன்ன போதும் கூட நாங்கள்
நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி அறிவித்தார். இன்றைக்கு புதன்கிழமை பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கமரோன் இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலிய பிரதமரை சந்திச்சு, இங்க பாருங்க, தேவையில்லாம ஈரானோட சண்டைக்கு போக வேண்டாம், அவர்கள் பயங்கரமா தயாராக இருக்கின்றார்கள், சீனா பின்னுக்கு நிக்குது, ரஷ்யா பின்னுக்கு நிக்குது, இன்னும் நிறைய அரபு நாடுகள் பின்னுக்கு நிற்கும், என்னென்ன திட்டங்கள் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களால் கணிக்க முடியல, எங்களுக்கான சரியான புலனாய்வு தகவல்கள் எதுவுமே வந்து சேரையில, அவர்கள் என்ன விதமான ஆயுதங்களை வச்சிருக்கிறார்கள் சொல்லி எதுவுமே தெரியல, நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம சண்டையை துறக்கினீங்கன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையில வந்து முடியும். நீங்கள் எங்க சண்டை பிடிச்சு கொண்டு நீங்கள் காசால சண்டை பிடிச்சு கொண்டு நீங்கள் அந்த சண்டையை தொடர்ந்து செய்யுங்கோ, ஹமாஸுக்கு எதிராக தொடர்ந்து போராடுங்கோ, அங்க பிடிச்சு வச்சுக்கிற அந்த பணிய கைதிகளை மீட்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி அழகா தெளிவா புத்திமதி சொல்லி போட்டு வந்திருக்கிறார். ஆனா கெடுகுடி சொல் கேட்குமோ? கேட்காது. டேவிட் கமரோனை சந்திச்சு கதைச்சா பிறகு டேவிட் கமரோன் அவ்வளவு அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி புத்திமதி சொன்னா பிறகும் கூட அமைச்சரவை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எங்களுடைய நட்பு நாடுகள் தடுத்த போதும் கூட, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிற போதும் கூட, நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவோம், நாங்கள் நடத்தத்தான் போகிறோம் என்று சொல்லி திரும்பவும் சொல்லி இருக்கு மனுஷன். அதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் அனலனாவும் போய் அறிவுரை சொல்லி இருக்கிறா. அவாவும் போயிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி, இங்க பாருங்க, தேவையில்லாம சண்டை போகாதீங்கோ, இந்த சண்டை எங்களுக்கு வேண்டாம், இது போய் ஆபத்துல முடியும் சொல்லி அவாவும் படிவா சொல்லி அதையும் அந்த மனுஷன் கேட்கல. இப்ப திரும்ப சொல்லியிருக்கார், நாங்க ஈரானை தாக்குவோம் என்று சொல்லி. இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுது என்று சொன்னா, அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் உதவி செய்யாத போதும் கூட, அவர்கள் எல்லோருமே இஸ்ரேலை கைவிட்ட போதும் கூட, இஸ்ரேலால தனியா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும்? ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே அவருக்கு எதிரான நிறைய ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், கலவரங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அவரை பதவியை விட்டு விலக சொல்லி ஒரே தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து இருக்குது. அப்படி போராடுற மக்கள் மேல இஸ்ரேலிய காவல்துறை தாக்குதல் நடத்துற வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படியான நிலைமையில அந்த மக்களோட சொல் பேச்சையும் கேட்காமல், அந்த மக்களோட உணர்வுகளை மதிக்காமல் இப்ப ஈரானுக்கு மேல தாக்குதல் நடத்தினா இன்னும் மக்களோட செல்வாக்க அவர் இழக்க வேண்டி வரும், இன்னும் பல நெருக்கடிகளை அவர் சந்திக்க வேண்டி வரும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் நிலைமை வேறு விதமானது. ஏன்னு சொன்னா ஈரான் அன்றைக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தின பிறகு ஈரானிய மக்கள் எல்லாம் தெருவுக்கு சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடி ஈரானிய ஜனாதிபதியை வாழ்த்தி, ஈரானிய அரசாங்கத்தை வாழ்த்தி தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறான். அப்ப இங்காலி பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுடைய செல்வாக்கம் இல்லாமல், நண்பர்களுடைய செல்வாக்கம் இல்லாமல் தனிச்சு நிற்கிற ஒரு தலைவர். இங்காலி பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நட்பு நாடுகள செல்வாக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த மக்களுடைய ஆதரவும் பெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு தலைவர். இப்ப இந்த தலைவருக்கும் இடையில யுத்தம் பிடிச்சா, இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தம் பிடிச்சா என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் இலகுவாக ஊகிக்கலாம். திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை மிக அழகாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு அரசன் எதிரி நாட்டோட சண்டைக்கு போகாக்கும் முதல் தன்னுடைய பலம் என்னன்றதையும், எதிரியினுடைய பலம் என்னன்றதையும், தனக்கு துணையாக நிற்கிற நண்பர்களுடைய பலம் என்னன்றதையும் சீர்தூக்கி பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சண்டைக்கு போகணுமாம் என்று சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள்ல மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இந்த திருக்குறளை பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு யாராவது எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர் தான் சொல்வழி கேட்க மாட்டாரே. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.